நான் மலை போல நம்பியிருக்கேன் அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்றத கேட்டிருப்போம். அப்படி இந்த எலக்ஷன பொறுத்தவரைக்கும் திமுக மலை போல நம்பியிருக்கிற ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் தான். செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமா வெஸ்டர்ன் தமிழ்நாடுல கண்டிப்பா நம்மளால வந்து ஒரு பெரிய ஒரு மேசிவான ஹிட் அடிக்க முடியும் அப்படின்னு திமுக நம்புறாங்க. வெஸ்டர்ன் தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் திமுகவுடைய வீக்கர் சைடுன்னு கேட்டீங்கன்னா, அது நிச்சயம் கோயம்புத்தூர், கரூர் அந்த ஏரியாவுல வந்து அதிமுக வந்து அவங்களுடைய கோட்டையா வந்து வச்சிருக்காங்க. ஆனா செந்தில் பாலாஜிய கோயம்புத்தூர் சவுத்துக்கு ஷிஃப்ட் பண்றது மூலமா இந்த வாட்டி திமுக ஒரு பெரிய வகையில அங்க வெற்றிய வந்து தக்க வைக்க முடியும்னு நம்புறாங்க. செந்தில் பாலாஜிய மலை போல நம்புறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. என்னென்ன காரணங்கள் இருக்கு? அவருடைய சாதனைகள் என்னென்ன? அவருடைய வரலாறு என்ன பேசுது? அப்படின்றத விரிவா இந்த காணொளியில பார்க்க போறோம். 2023ல பார்த்தீங்கன்னா, இடி என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணாங்க. மணி லாண்டரிங் கேஸ்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கவர்ன்மெண்ட் வேலைக்கு காசுன்னு சொல்லி வாங்குனதாக அவர் மேல குற்றம் சுமத்தப்பட்டு, அது அவரும் ஒத்துக்கிட்டாரு. நான் திருப்பி பணத்த குடுத்துர்றேன்லாம் வந்து சொல்லி, அவர் கிட்டத்தட்ட 1 வருஷம் வந்து ஜெயில்ல இருந்தாரு. அப்படிப்பட்ட நபர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள். இது வந்து அவர் மேல ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டரா இருந்து, அந்த மினிஸ்டர் பதவியே பறிபோற அளவுக்கு அவர் மேல ஆக்ஷன் எடுக்கப்பட்டாலும், அவரு மேல வந்து இவ்ளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா, அவருடைய வொர்க்கு அதுக்கு முன்னாடி அவர் திமுகவுக்கு வந்ததுக்கு அப்புறமா, திமுக பல இடங்கள்ல வெற்றியே பெற முடியாதுன்னு இருந்த இடங்கள்ல திமுகவுக்கு வெற்றி பெற வைக்கிற அளவுக்கு இவருடைய டாக்டிக்ஸ், இவருடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அந்த மாதிரியான ஒரு வேலைகள தான் செந்தில் பாலாஜி அவர்கள் செஞ்சிருக்கிறாரு. என்னென்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். செந்தில் பாலாஜி அவர்கள பொறுத்தவரைக்கும், அவர் ஒரு இடத்துல இறங்கி வேலை செய்றாரு அப்படின்னா, அவர சுத்தி ஒரு துரோகம் செய்யாம நேர்மையான ஆட்கள், லாயலா இருக்கிறவங்கள மட்டும் தான் வச்சுக்கணும் அப்படின்றது தான் அவருடைய பழக்கமா இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள நம்புறாங்கன்னா, அதுக்கு முக்கிய காரணம் இப்போ கோயம்புத்தூர் சவுத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. கோயம்புத்தூர பொறுத்தவரைக்கும் அங்க சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அதிகமா இருக்கிறாங்க. கவுண்டர் சமுதாய மக்கள் தான் வந்து அங்க அதிகமா இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் காரணமா? இப்ப செந்தில் பாலாஜி அவர்களும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவரா தான் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில இப்போ மற்ற தொகுதிகள பொறுத்தவரைக்கும் திமுக ப்ளே பண்றதுல கேஸ்ட்டும் ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஆனா செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ பொறுத்தவரைக்கும் கேஸ்ட் மட்டுமே அதுக்கு ஒரு காரணம் கிடையாது. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் அதே சமுதாயத்துல இருக்கிறது வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸா தான் திமுக பார்க்குறாங்க. ஆனா திமுகவ பொறுத்தவரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள கோயம்புத்தூர் சவுத்துக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு முக்கிய காரணம் அவருடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த். ஒரு விஷயத்த ஆர்கனைஸ் பண்றதா இருக்கட்டும், டாக்டிக்ஸோட பிளான் பண்றது, ஸ்ட்ராட்டஜி மேக் பண்றது இந்த காரணத்துக்காக தான் செந்தில் பாலாஜி அவர்கள கோயம்புத்தூர் சவுத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அவர் முதல்ல எடுத்த டிசிஷனே கோயம்புத்தூருக்கு போறாரு அப்படின்னா, அங்க யாரெல்லாம் வந்து இன்ஆக்டிவா வொர்க் பண்ணாம திமுகவினுடைய நிர்வாகிகள் இருக்கிறாங்க அப்படின்றவங்கள பார்த்து முதல்ல அவங்களெல்லாம் தூக்குறாரு. வேலை செய்யாதவங்கள தூக்குறாரு. அடுத்ததா அங்க இருந்துகிட்டே இப்ப கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் அதிமுகவோட கோட்டையா இருக்கு. அப்ப பவர்ல இருக்கக்கூடியவங்க கூட ஒரு மறைமுக ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டெயின் பண்ணக்கூடியது அரசியல் வட்டாரத்துல இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி திமுக நிர்வாகிகள் யாராச்சும் அதிமுக கூட நெருக்கமா இருக்கிறாங்களான்னு பாக்குறாரு. அவங்களெல்லாம் முதல்ல தூக்குறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல தூக்குறாரு. இதுதான் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் செய்யக்கூடிய முதல் வேலை. அவரை சுத்தி எப்பவுமே வந்து ஒரு பாதுகாப்பான, ஒரு துரோகம் செய்யாத, ஒரு நேர்மையான ஆட்கள் இருக்கணும் அப்படின்ற மாரி, அவருக்கு நேர்மையான ஆட்கள் இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய முதல் யுக்தி. 2022ல லோக்கல் பாடி எலக்ஷன்ஸ் நடத்தினப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் 100 பேருக்கு மேல அவருக்கு சாதகமா கரூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு வந்து கூட்டிட்டு வந்து எலக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண வைக்கிறாரு. அப்போ நடந்த லோக்கல் பாடி எலக்ஷன்ல கிட்டத்தட்ட 96 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. 100 வார்டுல கிட்டத்தட்ட திமுக 96 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. டவுன் பஞ்சாயத்துன்னு வரும்போது 33 டவுன் பஞ்சாயத்துல 31 இடங்கள்ல செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னெடுத்து பண்ணும்போது அங்க வெற்றி பெறாங்க. அப்படிப்பட்ட நபரை தான் மீண்டும் திமுக கோயம்புத்தூர் சவுத்துல களமிறக்குறாங்க. கோயம்புத்தூர் சவுத்துன்னு களமிறக்குறாங்க அப்படின்னா, அந்த தொகுதியில மட்டும் வெற்றி பெற்று அங்க ஒரு இடத்த தக்க வைப்பாங்க அப்படின்னு திமுக நம்பி அவர் களமிறக்கல. கோயம்புத்தூர்லயே ஒரு பெரிய அளவுக்கு வெற்றியை வந்து தக்க வைக்கிற அளவுக்கு வெற்றியை வந்து கெயின் பண்ணி தருவாரு அப்படின்ற நம்பிக்கையில தான் திமுக செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூர் சவுத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. செந்தில் பாலாஜி அவர்களுடைய அரசியல் பயணம் அப்படின்றது அதிமுகவுல தான் அடிப்படையில தோன்றுது. அதிமுகவுல செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு ஃபிகரா மாறுறாரு. ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறமா தான் அவர் திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. 2006ல தான் அவருடைய அரசியல் பயணமே ஆரம்பிக்குது. ஒரு யங்கான ஆளா இருக்கும் போதே பெரிய பெரிய பதவிகளை வந்து இருந்தவர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள். 2006ல வந்து ஜாயின் பண்ண அவரு 2018ல தான் திமுகவுல வந்து இணையறாரு. ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா 2019ல அவர் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றாரு. திமுகவினுடைய மெம்பரா அரவைக்குறிச்சியில வந்து கரூர் பக்கத்துல பை எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றாங்க. 2021ல கரூருக்கு மூவ் பண்றாரு. முதல் முறையாக அவருடைய ஹோம் டவுன்ல இருந்து கரூர்ல இருந்து வெளியில வந்து போட்டி போடுறாரு அப்படின்னா
கோயம்புத்தூர் சவுத்ல போட்டி போடுறாரு 2026ல தான். ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கோயம்புத்தூர அது அவருடைய 2வது வீடு அப்படின்ற மாரி தான் குறிப்பிடுறாரு. அது எனக்கு பழக்கப்பட்ட களம் தான் அப்படின்றத தான் அவர் அந்த ஒரு நோட்ல பதிவு செய்றாரு. கடந்த 2021 பொறுத்தவரைக்கும் திமுக படுதோல்வி அடையறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த லோக்கல் எலக்ஷன்ல கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் இருக்கு. 10ல ஒரு தொகுதியில தான் வந்து திமுக வெற்றி பெற்றிருந்தாங்க. அதிமுக தான் 9 இடத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க. இது வந்து ஒரு அலார்மிங் ஃபேக்டரா ஸ்டாலின் அவர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அங்க கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் பொங்கலூர் என் பழனிசாமி அவர்கள் வந்து உயிரிழந்ததுக்கு அப்புறமா அங்க ஒரு ப்ராமினன்ட்டான திமுகவுக்கான ஒரு தலைவர் அப்படின்றது அங்க லேக் ஆகுது. சோ அத ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த 2021ல அடிச்ச அலார்ம்க்கு அப்புறமா 2026ல செந்தில் பாலாஜி அவர்கள அங்க ஷிஃப்ட் பண்றாங்க. சோ இப்படி கால்குலேஷன் படி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வெஸ்டர்ன் ரீஜன் ஆஃப் தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் 8 டிஸ்ட்ரிக்ட்ல 57 அசெம்பிளி இருக்கு. அதுல வெறும் 16 இடங்கள்ல தான் திமுக ஜெயிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி தான் லீடரை வந்து ஷிஃப்ட் பண்ணி பாக்குறாங்க திமுக. சரி, இப்படி லீடர் லேக் ஆகுறாங்க அப்படின்றதுக்காக செந்தில் பாலாஜி எந்த அடிப்படையில நம்புறாங்க? செந்தில் பாலாஜி என்ன அவர பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு கேள்வி வரும். அதுக்கு பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக வந்து கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவுக்கு இணைஞ்சதுக்கு அப்புறமா அங்க கரூரினுடைய மாவட்ட செயலாளர் வாசுகி முருகேசனுடைய மறைவா இருக்கட்டும், அதுவே அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்ட்ராங்கான திமுகவுக்கான ஒரு ஆளா இருந்த கே.சி. பழனிசாமி அவர்கள் இவங்க எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா கரூர்லயுமே வந்து ஒரு வீக்கான ஒரு இடத்துல தான் வந்து திமுக இருந்துட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களுடைய வருகைக்கு முன்னாடி 2006ல பாத்தீங்கன்னா 2009ல வாசுகி முருகேசன் அவர்கள் வந்து இறக்குறாங்க. 2016 அசெம்பிளி எலெக்ஷன்ல திமுக வந்து 4 இடங்கள்ல பார்க்கும்போது ஒரு இடத்துல தான் வின் பண்றாங்க. ஆனா செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறமா கரூர்ல திமுகவோட கேண்டிடேட்டா செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டி போடுறாரு. அதுக்கப்புறம் திமுக 4 அசெம்பிளி சீட்ஸ்ல 4த்துலயுமே வெற்றி பெறாங்க. சோ செந்தில் பாலாஜியோட பவர் என்ன அப்படின்றத ஸ்டாலின் அவர்கள் அப்பதான் வந்து பாக்குறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருந்த திமுக 4க்கு 4 வெற்றி பெறாங்க அப்படின்னா, அப்போ இவர் பவர்ஃபுல்லான ஆள் தான்ப்பா. இவரை வந்து இங்கேயும் களத்தை இறக்கி விட்டோம், கோயம்புத்தூர்லயும் இறக்கி விட்டோம்னா இந்த மாதிரி இவரையும் அங்கேயும் களத்தை வந்து திமுக சாதகமா மாத்துவாரு அப்படின்னு நம்பித்தான் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை கோயம்புத்தூர் சவுத்துக்கு மாத்திருக்காங்க. 2021 பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இது ஒரு கேக் வாக் மாதிரி ஈஸியா அமையுமா கோயம்புத்தூர் சவுத்துன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா அங்க ஒரு டஃபான ஒரு களம் திமுகவுக்கு இருக்கு அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அவருடைய டாக்டிக்கலான மூவ்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கடந்த 2021ல பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டி போடல. அங்க வந்து மக்கள் நீதி மையம் தான் போட்டி போடுறாங்க. கடந்த 2021 பொறுத்த வரைக்கும் மக்கள் நீதி மையமும் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் போட்டி போடுறப்போ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் 1728 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க. கமல்ஹாசன் அவர்களை தோக்கடிக்கிறாங்க. சோ அங்க களம் அப்படின்றது பாஜகவுக்கு சாதகமாக அப்போ இருந்திருக்கு. குறிப்பா அந்த சமுதாய வாக்கு அப்படின்றதும் அங்க ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணிருக்கு. சோ இப்போ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கோயம்புத்தூர் நார்த்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கண்டெஸ்ட் பண்ண போறது அதிமுக கட்சியை சேர்ந்த அம்மன் அர்ஜுனன் அவர்கள் கூட கண்டெஸ்ட் பண்றாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் கோயம்புத்தூர் சவுத்துக்கு களம் இறங்கின உடனே ஃபர்ஸ்ட் அவர் கேம்பெயினுக்காக விசிட் பண்ணதே இஸ்லாமிய மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய டாமினேட் பண்ணி இருக்கக்கூடிய ஏரியாவை தான் விசிட் பண்றாரு. கொட்டைமேடு பகுதியை தான் வந்து விசிட் பண்றாங்க. சோ அங்க அதுக்கு அம்மன் அர்ஜுனன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி டாக்டிக்கலான விஷயங்கள்லாம் சிறுபான்மையினர் வந்து ஒருபோதும் செந்தில் பாலாஜி அவர்களை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் கூட கிட்டத்தட்ட 25 பூத் ஏஜென்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 2 பூத் ஏஜென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி டாக்டிக்கலா தான் பிளே பண்றாருன்னு அம்மன் அர்ஜுனன் வந்து வெளிப்படையாவே பேசியிருக்கிறாரு. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கூட கோயம்புத்தூர் சவுத்துக்கு ஒரு படையா தான் போயிருக்கிறாங்கன்னு சொல்லணும். ஏன்னா யூசுவலா பூத் கமிட்டியில பொறுத்த வரைக்கும் திமுகவோட பூத் கமிட்டியில 10ல இருந்து 12 பேர் இருப்பாங்க அப்படின்னு திமுகவோட ஃபங்க்ஷனே வந்து சொல்றாரு. திமுகவோட நிர்வாகியே வந்து குறிப்பிடுறாரு. ஆனா இப்போ கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு ஆளுக்கு 25 பூத் ஏஜென்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. சோ அப்போ அப்படி பார்த்தா ஒரு இடத்துலயே வந்து 50 வாக்கு வந்து விழுற வகையில நாங்க வந்து செஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பதிவு பண்றாங்க. சோ இங்க செந்தில் பாலாஜி அவர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த குரூப் ஆஃப் பீப்புள் லோக்கல் சப்போர்ட்டோட இருக்கிற ஆட்களை பார்க்கும்போது இது வந்து கரூர் கேங் அப்படின்ற மாதிரி தான் வந்து அங்க சொல்லிட்டு இருக்கிறாங்களாம். சோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய வகையில ஆட்களை திரட்டி அங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை பண்ணிட்டு இருக்காரு. நைட்டு பகல்னு பார்க்காம காலையில இரவு அப்படின்ற மாதிரி பார்க்காம எல்லா நேரமும் வேலை வந்து ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. வீடு வீடா போய் கேம்பெயினிங் எல்லாம் பயங்கர தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் கூட இருக்கக்கூடிய ஆட்களுமே வந்து இது செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஃபியூச்சரை வந்து டிட்டர்மைன் பண்ணும். திமுக அந்த பார்ட்டியோட ரீஜனல் ஸ்ட்ரென்த்தையும் வந்து அதிகரிக்கும் நிச்சயம் அப்படின்னு சொல்லி இந்த முறை ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ என்ன மாதிரி களம் அமைய போகுது, செந்தில் பாலாஜி அவர்கள் இறங்குறதுனால திமுக பிலீவ் பண்ற மாதிரி மொத்தத்தையும் அப்படியே மாத்திருவாரா, இல்ல அவரால் எதுவும் செய்ய முடியாதா? உங்க பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல பகிருங்க. நன்றி.